அரசு பள்ளியை பத்தி இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும். நல்ல கருத்துக்கள் இருக்கலாம், கெட்ட கருத்துக்கள் இருக்கலாம், எப்படி வேணாலும் கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அரசு பள்ளி என்பது இந்த சமுதாயத்தின் அடித்தளம். இந்த சமுதாயத்தின் அடித்தளத்தை மேம்படுத்துறதுக்காக தான் இப்படி தரமான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, குழந்தைகளோட வளர்ச்சிக்காக பெற்றோர்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே சேர்ந்த ஒரு செயல்பாடு தான் இந்த சமுதாயம். அந்த சமுதாயத்தின் அடித்தளம் தான் இந்த பள்ளிக்கூடம். அப்படிப்பட்ட இந்த அரசு பள்ளியில தரமான கல்வி கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்குது. ஏன் அப்படின்னா ஆசிரியர்கள் அவங்களோட கடினமான உழைப்பை போட்டு புது புது விஷயங்களை கத்துக்கிட்டு முதல்ல நம்ம குழந்தைங்கள்ட்ட இருக்கிற சேட்டைகள்லாம் சமாளிச்சு, முன்னாடி ஆசிரியர்லாம் கண்டிப்பா அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இப்ப டே அப்படின்னு ஒரு ஓங்கி கூட சொல்ல முடியாது. அவங்க அப்பா அம்மா சித்தப்பா மாமா தாத்தா பாட்டி சொந்தக்காரன் பந்தக்காரன் அத்தனை பேர்த்தையும் கூட்டு வந்து எப்படி என் பிள்ளைய அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள எதிர்க்கிறதுக்காக வந்துடுறீங்க. ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் முன்னாடி இருந்த ஒரு உறவு ஒரு நல்ல விதமாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அப்படி இல்லை. ஆசிரியர்கள் மாணவர்களை மிரட்டின காலம் போய் மாணவர்கள்லாம் ஆசிரியரை மிரட்டுவாங்க. பார்த்துருப்போம், நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். வீட்டில் நாம சொல்லித்தர விஷயம்தான் ஆசிரியர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க சொல்ற விஷயத்தை கேட்கணும், அவங்க வீட்டு பாடம் கொடுத்தா பண்ணணும், அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்கணும், அதற்கு தயாரா போகணும், அவங்க தான் ரொம்ப உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி நாம தான் வீட்டில் சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பா நீங்க அதை சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அவங்க ஆசிரியர்கள் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா நல்லா வந்துருவாங்க அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எல்லாருமே வந்து தனியார் பள்ளிக்கே போகணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி சேர்க்க முடிஞ்சவங்க சேர்க்கலாம், முடியாதவங்க இல்லாட்டி அரசு பள்ளியை நல்லா இருக்கும்னு சேர்க்கிறவங்க யாருமே வந்து இந்த கௌரவ குறைச்சல் பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா அப்படி அரசு பள்ளி குறைந்து போகவே இல்லை. புது புது திட்டங்களை, புது புது சலுகைகளை, புது நவீன வசதிகளை அரசு பள்ளிகளுக்கு அரசாங்கம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால எந்த வகையிலும் என்னோட குழந்தை அரசு பள்ளியில தாங்க படிக்குதுன்னு நீங்க தைரியமா சொல்லலாம். அதே போல நீங்க அரசு பள்ளிகளை பத்தி வெளியில சொல்லும் போது நல்லாவே சொல்லுங்க. ஏன் இதுல என்ன இருக்கு? நல்லா பாடம் நடத்துறாங்க, ஆசிரியர்களோட நீங்க வந்து பேசுங்க, உங்க குழந்தை எப்படி படிக்கிறாங்கன்னு பேசுங்க, உரையாடல் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்க குழந்தை எப்படி படிக்குது நீங்க தனியார் ஸ்கூல்ல சேர்த்தா மட்டும் போய் கேட்குறீங்கல்ல, அரசு பள்ளியிலையும் தாராளமா வந்து நீங்க கேட்கலாம். ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். அரசு பள்ளிக்கு உதவிகளை செய்யுங்க, பொருளாதார ரீதியாவோ இல்லை அறிவு ரீதியாவோ உதவிகளை செய்யுங்க, ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, உபத்திரம் செய்யாம இருக்கலாம். அரசு பள்ளிங்கிறது ஒரு கோவில் போன்றுதான். அந்த கோவிலில் அசிங்கங்களையும் சின்ன சின்ன விஷயங்களை இதை வந்து யாருமே இல்லை, தனியாக நம்ம என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இந்த இடத்த கண்டிப்பாக கோவிலாக மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அடுத்தடுத்து மாணவர்கள் வந்து பேச இருக்கிறாங்க. தேங்க்யூ, நன்றி.